ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ணுற அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு மட்டும்தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இமெயிலை வச்சு உங்களால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண முடியும். அதாவது சில பேர் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த நம்பர் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். பட் அதுக்கப்புறமா அவங்க வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணாலோ அல்லது வாட்ஸ்அப் டிலீட் ஆனால் கூட அவங்களால மறுபடியும் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண முடியாது. இனிமேல் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கு பதிலாக தான் இப்போ உங்களுடைய இமெயிலை வச்சு உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் எந்த மொபைலில் நம்பரில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்களோ அதே மொபைல் நம்பரில் உங்களுடைய இமெயிலை வச்சு உங்களால் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்காக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பண்ணுற அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணுங்கள். அது 3ஆவதாக இருக்கும் உங்களுக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு அட் யுவர் இமெயில் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் உங்களுடைய இமெயிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுற ஒரு இமெயிலை ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் பின் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி மெயிலுக்குள்ளே வந்து அதை செக் பண்ணிக்கோங்க, அந்த நம்பர் வந்திருக்கா அப்படின்னு, பின் நம்பர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் உங்களுக்கு இந்த மாதிரி 6 பின் நம்பர் வந்திருக்கும். அந்த பின் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதை பார்த்து என்ட்ரு பண்ணாலும் சரி. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அந்த வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வெரிஃபைட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் ஆகிட்டு அல்லது டிலீட் ஆகிது அப்படின்னா கூட உங்களால் மறுபடியும் உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லாமல் இந்த இமெயிலை வச்சு உங்களால் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்க முடியும்.